மானவராலும் பிதாவுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாக இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 951 வெளிப்படுத்தல் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின இயேசு கிறிஸ்துவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 952 வெளிப்படுத்தல் 1:8 இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 953 வெளிப்படுத்தல் 1:13 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 954 வெளிப்படுத்தல் 1:14-15 வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாயிருந்த சிரசும் மயிரும் உடையவரே, அக்கினி ஜுவாலையைப் போல ஜொலிக்கும் கண்களை உடையவரே, உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடையவரே, பெருவெள்ளத்து இரைச்சலை போல சத்தத்தை உடையவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 955 வெளிப்படுத்தல் 1:16 தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தவரே, வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டதே, வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போன்ற முகத்தை உடையவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 956 வெளிப்படுத்தல் 1:17 முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறவரே, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன் என்றவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 957 வெளிப்படுத்தல் 2:7 ஜெயங்கொள்கிறவனவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எபேசு சபைக்கு சொன்ன ஆவியானவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 958 வெளிப்படுத்தல் 2:11 ஜெயங்கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று சிமிர்னா சபைக்கு சொன்ன ஆவியானவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 959 வெளிப்படுத்தல் 2:17 ஜெயங்கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்றவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 960 வெளிப்படுத்தல் 2:26 ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன், விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன் என்று தியேத்திரா சபைக்கு சொன்ன ஆவியானவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 961 வெளிப்படுத்தல் 3:5 ஜெயம் கொள்கிறவனவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பதாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன் என்று சர்தை சபைக்கு சொன்ன ஆவியானவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 962 வெளிப்படுத்தல் 3:7 பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமானவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 963 வெளிப்படுத்தல் 3:8 உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று பிலதெல்பியா சபையை குறித்து சொன்ன ஆவியானவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம்.
964 வெளிப்படுத்தல் 3:11 படி, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு என்று சொன்ன ஆவியானவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 965 வெளிப்படுத்தல் 3:12 படி, ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன் என்று பிலதெல்பியா சபைக்கு சொன்ன ஆவியானவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 966 வெளிப்படுத்தல் 3:20 படி, இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான் என்று சொன்ன வார்த்தைகளுக்காக ஆவியானவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 967 வெளிப்படுத்தல் 3:21 படி, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று லவோதிக்கியா சபைக்கு எழுதின ஆவியானவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 968 வெளிப்படுத்தல் 4:2-3 படி, இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதும ராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல தோன்றிற்று என்று யோவான் ஆவிக்குள்ளானது போது கண்ட காட்சிக்காக ஆவியானவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 969 வெளிப்படுத்தல் 4:4 படி, வெண் வஸ்திரம் தரித்து தங்கள் சிறகுகளில் பொன் மூடி சூடி தேவனுடைய சிங்காசனத்தை சுற்றியுள்ள 24 சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களுக்காக பிதாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 970 வெளிப்படுத்தல் 4:5 படி, சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்த தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்களுக்காக தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 971 வெளிப்படுத்தல் 4:6 படி, தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடலுக்காக அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் இருந்த 4 ஜீவன்களுக்காக பிதாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 972 வெளிப்படுத்தல் 4:10-11 படி, 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களுக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறீர், நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகளை உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது என்றபடி சகலத்தையும் சிருஷ்டித்த எங்கள் தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 973 வெளிப்படுத்தல் 5:6 படி, அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம் என்று யோவான் கண்ட தரிசனத்திற்காக தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 974 வெளிப்படுத்தல் 5:9 படி, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர், பூமியிலே அரசாளுவோம் என்று 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக பாடின புதிய பாட்டிற்காக கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 975 வெளிப்படுத்தல் 5:12 படி, வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும்
மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திராயிருக்கிற அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 976 வெளிப்படுத்தல் 6:9 படி, தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்ட யோவானுக்காக ஆவியானவரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 977 வெளிப்படுத்தல் 6:11 படி, இரத்த சாட்சிகள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் தரிக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட்ட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரையும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆகவே கர்த்தாவே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். 978 வெளிப்படுத்தல் 7:9 படி, சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைகளிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்ட காட்சிக்காக, ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 979 வெளிப்படுத்தல் 7, 14, 15, 16, 17 படி, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதுமில்லை, இனி தாகம் அடைவதுமில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது அவர்கள் மேல் படுவதுமில்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர்களே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற இப்படிப்பட்ட பாக்கியத்திற்காக தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 980 வெளிப்படுத்தல் 8:4 படி, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூபவர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. ஆகவே தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 981 வெளிப்படுத்தல் 10:7 படி, வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவருமான எங்கள் தேவனே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 982 வெளிப்படுத்தல் 12:11 படி, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தவர்களுக்காக கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 983 வெளிப்படுத்தல் 14:3 படி, பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்ட 144,000 பேர் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். பூமியிலிருந்து மீட்டுக்கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதிருந்த புதுப்பாட்டுக்காக கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 984 வெளிப்படுத்தல் 14:4 படி, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்களும் கற்புள்ளவர்களும் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்களும் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதன்பலனாக மீட்டுக்கொள்ளப்பட்டவர்களுமாகிய 144,000 பேர்களுக்காக கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 985 வெளிப்படுத்தல் 14:12 படி, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுக்காக கர்த்தாவே, உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 986 வெளிப்படுத்தல் 14:13 படி, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம்.
ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று பரலோகத்திலிருந்து உண்டான சத்தத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 987 வெளிப்படுத்தல் 14:14 படி வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன் என்று யோவானுக்கு கொடுத்த காட்சிக்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 988 வெளிப்படுத்தல் 15:14 படி கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மைமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியின் செயல்கள் வெளியரங்கமாயின. ஆகவே கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 989 வெளிப்படுத்தல் 17:14 படி ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடினால் ஜெயிப்பார். அவரோடே கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். ஆகவே ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 990 வெளிப்படுத்தல் 19:1 படி அல்லேலுயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் ஆரவாரத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 991 வெளிப்படுத்தல் 20:2 படி பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை பிடித்து அதை 1000 வருஷமளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காத படிக்கும் அதை பாதாளத்திலே தள்ளியடைத்து அதன் மேல் முத்திரை போட்ட தூதனுக்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 992 வெளிப்படுத்தல் 20:4 படி இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள் என்ற யோவானுக்கு கொடுத்த காட்சிக்காக ஆவியானவரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 993 வெளிப்படுத்தல் 20:6 படி முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறார்கள். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரமில்லை. இவர்கள் தேவனுக்கு கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அப்படிப்பட்ட பாக்கியவான்களுக்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 994 வெளிப்படுத்தல் 20:12 படி மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக நின்றார்கள். அவர்களுக்கு முன்பாக புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். அப்படிப்பட்ட ஜீவ புஸ்தகத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 995 வெளிப்படுத்தல் 20:13 படி சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாயத்தீர்ப்படைந்த காட்சிக்காக ஆவியானவரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 996 வெளிப்படுத்தல் 21:3-4 படி இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று பரலோகத்திலிருந்து உண்டான பெரும் சத்தத்திற்காக ஆவியானவரே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 997 வெளிப்படுத்தல் 21:19 படி பரிசுத்த நகரத்தின் மதிலின் அஸ்திபாரங்கள் சகலவித இரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாவது வச்சிரக்கல், இரண்டாவது இந்திர நீலம், மூன்றாவது சந்திர காந்தம், நான்காவது மரகதம்,
ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதும ராகம், ஏழாவது சுவர்ண ரத்தினம், எட்டாவது படிகப்பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இவைகளே இப்படிப்பட்ட இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட அஸ்திவாரங்களுக்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 998 வெளிப்படுத்தல் 21, 23, 24 படி பரிசுத்த நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அப்படிப்பட்ட பரிசுத்த நகரத்திற்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 999 வெளிப்படுத்தல் 22, 4, 5 படி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் பரிசுத்த நகரத்தில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். இவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். சதா காலங்களிலும் அரசாளுகிற அப்படிப்பட்ட ஊழியக்காரருக்காக கர்த்தாவே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம். 1000 வெளிப்படுத்தல் 22, 12, 13 படி இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் என்றபடி சீக்கிரமாய் வருகிற எங்கள் தேவனே உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம்.